நம்ம லைஃப்ல ஒரு விஷயம் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்க. அந்த நேரத்துல நமக்கு ரொம்ப புடிச்ச ஒருத்தங்கள்ட்ட தான் இது சரியா வருமா? இது நல்லா இருக்குதா? என்ன ஏதுங்கிறத அவங்கள்ட்ட தான் நம்ம கேட்டுப்போம். ஈவன் நம்ம ஒரு ட்ரெஸ் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணா கூட, "இது எப்படி இருக்கு?" அப்படின்னு நம்ம கேட்கும்போது, அவங்கள்ட்ட இருந்து வர்ற பதில மட்டும் தான் நம்ம எதிர்பார்ப்போம். நம்ம நெறைய பேர்ட்ட கேட்போம்னு வச்சுப்போமே, ஒரு ஃபங்ஷன் வீட்டுக்கு போனா சுத்தி இருக்கிறவங்கள்ட்ட, எல்லாம் ஓகேவா?" அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதெல்லாம் மைண்ட்ல ஒரு மேட்டராவே போகாது. ஆனா, இவங்கள்ட்ட நம்ம சென்ட் பண்ணி கேட்கும்போது, இவங்க சொல்லுவாங்க இல்லையா? இவங்க ஏதாவது கொஞ்சம் அதிகமாவோ, இல்லன்னா கம்மியாவோ ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க. நல்லா இல்லன்னு சொன்னா கண்டிப்பா நாங்க திருத்திப்போம். ஏன்னா, சொல்றவங்க அப்படிப்பட்ட ஆளாச்சே. அவங்கள்ட்டருந்து வர்ற அந்த பதில நம்ம ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்போங்க. ஆனா, ஒருவேள அவங்க சொல்லாம போனா, ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவங்க அத கண்டுக்கிடாம போயிட்டாங்களோ! ஒருவேள அவங்களுக்கு நம்மள புடிக்கலையா? இல்லன்னா நம்ம பண்ண அந்த விஷயம் அவங்களுக்கு புடிக்காம போயிருச்சா? என்ன ஏதுங்கிறத அன்னைக்கு நெனச்சு நம்ம உண்மையிலேயே மெண்டல் ஆயிருவோம். நான் பேசிட்டு இருக்க இந்த நேரத்தில கூட யாரோ ஒருத்தவங்க ஒர்க்குக்கோ, இல்லன்னா ஆஃபீஸ்க்கோ கண்டிப்பா கிளம்பிட்டு இருப்பீங்க. மிரர பார்த்து ஒரு ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்கு அனுப்பிச்சு விடுங்க. எப்படி இருக்குன்னு கேளுங்க. காலையிலே ஒரு நல்ல கமெண்ட் வரும். அத கேட்டுட்டு உங்க வேலைய நீங்க நல்லா ஆரம்பிங்க.